Hello guys, welcome to Drone Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பிப்ரவரி 1 மற்றும் 2க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போறோம். சோ எக்கச்சக்கமான நியூஸ் இருக்குங்க. இந்த வீடியோவை மட்டும் கொஞ்சம் தெளிவா பார்த்திருக்கேன். ஏனா பட்ஜெட்டை பத்தி இன் டெப்தா சொல்ல போறோம். சோ அதனால எழுதிக்கங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க, மூன்றாவது ஆட்சியில் மும்மடங்கு வேகம் அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு இது ஜிகே பாயிண்ட்ஸ் மாதிரி புல்லட்டிங் பாயிண்ட்ஸ்ல எழுதிக்கங்க. சிறு தொழில் முனைவோருக்கு முத்ரா திட்டத்தின் கீழ் கடன் வரம்பு 10 லட்சத்திலிருந்து என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இப்போ 20 லட்சமாக உயர்த்தப்பட்டது. அப்ப கேட்பாங்க, முத்ரா திட்டத்தில் இப்போ வந்து கடன் வரம்பு எத்தனை லட்சம் சொல்லிட்டு கேட்டாங்கன்னா 20 லட்சம் உயர்த்தப்பட்டுள்ளது அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணணுங்க. ஸோ அதனால இது மட்டும் எல்லா பாயிண்ட்ஸுமே புல்லட்டிங் பாயிண்ட்ஸ்ல எழுதிட்டே வாங்க. ஏன்னா இருக்கிறது மொத்தமா இம்பார்ட்டன்ஸ் தான். ஸோ இதுல நான் ஸ்கிப் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்காதுங்க. அடுத்தது, சதுப்பு நிலங்களுக்கு சாகா வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிகல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடு மானுட புவியியல், இயற்கை பிரிவுகள், தமிழ்நாடு பொருளாதாரம், இது மூன்றுத்திலுமே கவர் ஆகும். இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் 18 சதுப்பு நிலங்கள் ராம்சார் தலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ராம்சார்ன்றது பார்த்தீங்கன்னா ஈரான் நாட்டில் இருக்கிற ஒரு நகரம்ங்க. ஸோ இங்கே தான் ராம்சார் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ இந்தியாவிலே அதிக ராம்சார் தலங்களை கொண்ட மாநிலம் கேட்டாங்கன்னா தமிழ்நாடு தான், கிட்டத்தட்ட 18 இருக்கு. அப்போ உலக அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த சதுப்பு நில காடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்க சார், இந்த ராம்சார் தலங்கள் எந்த ஆண்டிலிருந்து தொடங்கப்பட்டதுன்னு போயிட்டாங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. 1971ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் நாள். இந்த பிப்ரவரி 2ஆம் நாள் தான் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா உலக சதுப்பு நில நாளாக ஐநா சபை அறிவித்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பிப்ரவரி 2 என்ன டே கொண்டாடுறோம்னா சதுப்பு நில காடுகள் தினம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அப்போ நோட் பண்ணி வைங்க. அடுத்தது, உலகின் மொத்த நீர்வளத்தில் 97.5% கடலில் உப்பு நீராக உள்ளது. மீதமுள்ள 2.5% மட்டுமே நன்னீராக உள்ளது. அதிலும் பாத்தீங்கன்னா 2.5 0.79% நிலத்தடி நீராக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஆறு, குளம், ஏரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.01% மட்டுமே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்திய நிலப்பரப்பில் தமிழகத்தின் பங்கு 4%. ஆனால் தமிழகத்தின் நீர்வளம் பார்த்தீங்கன்னா 3% தாங்க இருக்கு. எத்தனை சதவீதம்? 3% சொல்லியிருக்காங்க. அப்ப நிலப்பரப்புல 4%, 3%, மக்கள் தொகையில் 6% கொண்டிருக்கும். மக்கள் தொகை எத்தனை சதவீதம் கொண்டிருக்கோம்? 6% கொண்டிருக்கிறோம் அப்படின்றத நான் சொல்லிட்டுருங்க. ஸோ இது எல்லா இன்ஃபர்மேஷனும் எழுதி வைங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஸ்டாட்டிக் அண்ட் ஜிகேல இது கேட்பாங்கப்பா. ஓகே, இன்னைக்கான குரல் பார்த்துலாமா? ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையாய் நுழை அப்படின்னு இருக்காங்க. சோர்வு இல்லாமல் ஊக்கம் உடையவனிடத்தில் ஆக்கமானது அதுவே என்ன பண்ணும், வழி கேட்டு கொண்டு செல்லுமா, போய் சேருமா. சோர்வு இல்லாம நீ உழைக்கிறியா, இந்தா நான் வரேன் உனக்கு வெற்றியை பறிச்சு தரேன் அப்படின்றது ஆக்கமானது செல்லும் அப்படின்றது திருவள்ளுவர் அழகா கூறியிருக்காருங்க. அடுத்தது, ஸோ பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டாங்க. 2ஆம் தேதி நியூஸ் ஃபுல்லாவே பட்ஜெட் குவிஞ்சு இருக்கு. ஸோ நோட்டு கூட போட்டுக்கங்க. பொருளாதார வளர்ச்சி 6.8% அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நடப்பாண்டின் பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு அதிகரிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6.4% அதிகரிச்சிருக்கு. ஸோ இந்த ஆண்டிலே ஐ திங்க் என்னன்னா 2025 என்ன ஆயிடுனா 6.8% அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்க என்ன பண்றீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் என்று சொல்லியிருக்காங்கன்னா எத்தனை சதவீதம்? 6.8% சொல்லிட்டு சொல்லாங்க. அடுத்தது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் 12 கோடிக்கும் அதிகமாக குடும்பத்துக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஜல் ஜீவன் மிஷன் சொல்லுவாங்கப்பா. வீட்டுக்கு என்ன பண்றாங்க, குழாய் இணைப்பு தரேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தெரியுங்களா. அந்த குழாய் இணைப்பு என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா ஜல் ஜீவன் திட்டத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பட்ஜெட்ல இதுக்காக நிதியும் ஒதுக்கிருக்காங்கப்பா. அதை பத்தியும் நம்ம பார்ப்போம். அடுத்ததாக சில கிரிட்டிக் நியூஸ்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேங்க. ஸோ டைரக்டாக எங்கே போயிடலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பட்ஜெட் போயிடலாம். ரெடி? பெரிய பட்ஜெட். 12 லட்சம் வரை வருமான வரி விலக்கு. 12 லட்சம் சம்பளம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன், வருமான விலைக்கு வரியே கிடையாதுங்க, அப்படியே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வைங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? புல்லட்டிங் பாயிண்ட்ஸ்ல எழுதுங்க பட்ஜெட்னு சொல்லிட்டு போட்டு. மாநிலங்களுக்கு, ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் உட்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்துவதற்காக 1.5 லட்சம் கோடி மத்திய அரசு வழங்குகிறதுங்க. அப்போ பட்ஜெட்ல 1.5 லட்சம் கோடி எதுக்கு பயன்படுதுன்னா உட்கட்டமைப்பு வசதி கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வட்டி இல்லா கடன். ஸோ இதை என்ன பண்ணலாம், 50 ஆண்டுகளுக்கு வட்டி இல்லா கடனா நீ திருப்பி செலுத்தலாம். 50 வருஷத்துக்குள்ள என்ன பண்ணிடணும், 1.50 லட்சம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இங்க இது ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்துறீங்களா, எதனுடைய விலை குறையும் எதனுடைய விலை கூடும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இனி வரும் காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்போன்ஸ் விலையெல்லாம் குறையும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தங்கம் வெள்ளி பொருட்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த பாகங்கள் எல்லாமே குறையும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்துங்க. வரவு செலவில் தனிநபர் வருமானத்தில் எவ்வளோ வந்திருக்கு, செலவு எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்த அப்படியே ஒரு ஸ்னாப்ஷாட் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும். அடுத்தது
வரவேற்பு பட்ஜெட் இங்கே வரணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எஸ் கொடுத்துட்டாங்க பாருங்க. மத்திய பட்ஜெட் 2025-2026 1 by 1 எழுதுங்க பார்க்கலாம். சுகாதாரத்துறைக்கு 99 கோடியே 858 கோடிங்க. 99,858 கோடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் போதுங்க. 99,858 கோடி எதுக்கு ஒதுக்கியிருக்காங்க? சுகாதாரத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட போன ஆண்டை விட 11% என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா மெடிக்கலுக்கு கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 11% நான் உயர்த்திடுறேன். ஏன்னா இப்போ வந்து நிறைய டிசீஸ் வருது, அது இந்த டிசீஸை சரி பண்ணி ஆகணும். அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நான் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது நியூமரிக்கல் நம்பர் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அடுத்தது அறிவியல் தொழில்நுட்பத்துறைக்கு 20,000 கோடி கொடுத்துருக்காங்கப்பா. அறிவியல் தொழில்நுட்பத்துறைக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 20,000 கோடி. பெண்கள் குழந்தைகள் நல அமைச்சகத்துக்கு 26,889 கோடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போஷான் அபியான் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த திட்டத்துக்கு மட்டுமே 21,960 கோடி கொடுத்துருக்காங்கப்பா. இதில் ஏன் சார் போஷான் அபியானுக்கு மட்டும் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத நாடா இந்தியா வரணும் அப்படின்றதுக்காகவே இந்த விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ஜல் ஜீவன் திட்டம். வீட்டில் என்ன பண்ணுறாங்க? குழாயில தண்ணி வரணும்னு சொல்லிட்டு இந்த திட்டம் எத்தனை ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளன? 2028 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்தியாவில் எல்லார் வீட்லையுமே குடிநீர் இணைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தெருக்குழாய்கள் எல்லாமே என்ன பண்ணோம்? முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துட்டு வீட்டிலே தண்ணி பிடிச்சி குடிக்கிற அளவுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக சில கோடிகள் ஒதுக்கி இருக்காங்க. அது நம்ம பார்த்துக்கினா போதுங்க. அடுத்தது சார் வேளாண் துறைக்கு எவ்வளோ சார் ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1.7 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க. எக்கச்சக்கமான விஷயங்கள். கிட்டத்தட்ட 6 புதிய திட்டங்கள் அறிமுகம் செஞ்சிருக்காங்க. அந்த கேசிசி கடன் வரம்புன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அது கிட்டத்தட்ட 5 லட்சமாக உயர்த்திருக்காங்க. பாருங்களேன், பிரதமரின் தன் தானிய வேளாண் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. தற்சார்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. 2வது திட்டம் பாருங்க, கிராம செழிப்பு மற்றும் மீள்தன்மை திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த திட்டங்கள் எல்லாம் பின்னாடி நம்ம பார்ப்போம். முக்கியமா அந்த பீகார்ன்ற ஒரு மாநிலம் இருக்கு தெரியுங்களா, அந்த பீகார் மாநிலத்தில் அந்த என்ன சொல்லுவாங்கன்னா மாக்னா அப்படின்னு சொல்லக்கூடிய வாரியம் அமைக்க போறாங்க. அப்ப மாக்கானா வாரியம் எங்க அமைக்கப்பட உள்ளதுன்னா பீகார்ல அமைக்கப்பட உள்ளது அப்படின்றது சொல்றாங்கப்பா. ஸோ பீகாருக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கோடிகள் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். சார் மீன் பிடிப்பு கட்டமைக்கு எத்தனை கோடி ஒதுக்கிருக்காங்கன்னா 60,000 கோடி ஒதுக்கிருக்காங்க. உலக அளவில் மீன் வளர்ப்புல இந்தியா 2வது பெரிய உற்பத்தி நாடாக இருக்கு. ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீனா வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல அந்தமான் நிக்கோபார் அந்த லட்சத்தீவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல மீன்பிடி பொருளாதார மண்டலமாக மாற்ற போறாங்களா. அப்போ அதுக்கான கட்டமைப்பை உருவாக்க போறோம்னு சொல்றாங்க. அப்போ மீன்பிடி கட்டமைப்பு எங்க அமைய போகுதுன்னா அந்தமான் நிக்கோபார் அண்ட் லட்சத்தீவுக்கு அமைய போகுது. சரிங்க சார், கிசான் கடன் அட்டை மூலம் எவ்வளவு லட்சம் வாங்கலாம் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வரைக்கும் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கடன் வாங்கிருக்கலாம் சொல்றாங்க கிசான் அட்டை மூலமா. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா 5 லட்சம் வரை உயர்த்தப்படுகிறது. ஸோ அப்போ நீங்க கிசான் கார்டு வச்சிருக்கீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், 3 லட்சத்துலேருந்து 5 லட்சமா என்ன பண்ணலாம் கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா இந்த பட்ஜெட்ல. சரிங்க சார், மொத்த வரி வருவாய் எவ்வளவு வந்திருக்கு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்ல 42.70 லட்சம் கோடி என்ன இருக்குன்னா வரி வருவாயா இந்தியாவிற்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் பாதுகாப்புத்துறைக்கு எக்ஸ்ட்ராவே செலவு பண்ணிக்கிறோம். இந்த ஆண்டும் பாதுகாப்புத்துறைக்கு தான் அதிகமாக செலவிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பட்ஜெட்ல 6.81 லட்சம் கோடி ரூபாய் எங்க ஒதுக்கிட்டாங்கன்னா பாதுகாப்புத்துறைக்கு. போன தடவை விட 59,270 கோடி அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம வளர்ந்து வரும் நாடுன்றதால நம்மளுடைய பாதுகாப்பு அரணம் அதிகமாக இருக்கணும். அதன் காரணமாகவே என்ன பண்ணிருக்காங்க ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி இந்த உச்ச நீதிமன்ற கட்டிட விவகாரத்துக்கு கிட்டத்தட்ட 123 கோடி ஒதுக்கியிருக்காங்கப்பா. ஏன்னா இந்த நிலுவையில் உள்ள வழக்குகளை விசாரிச்சு முடிக்கணும், நீதிபதிகளே நியமிக்கணும், அதுக்கப்புறம் விசாரணை சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காகவே கொடுத்துருக்காங்க. வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு 20,516 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சகமும் முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு நாட்டுக்கு நிதி தேவைப்பட்டாலோ சில விஷயங்கள் செய்யணும்னாலும் என்ன பண்ணுவாங்க இதுல இருந்து கொடுப்பாங்கப்பா. அடுத்தது ஆயுஷ் அமைச்சகத்துக்கு 3,992 கோடி ஒதுக்கிறாங்க சார். பாருங்களேன், ஆல்ரெடி சுகாதாரத்துக்கு கொடுத்துட்டாங்க, ஆயுஷுக்கு ஏன் சார் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா தேசிய மூலிகை செடி வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்க போறாங்க. ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பீகார்ல தான் சொல்லியிருக்காங்க. மேபி வந்துச்சுன்னா அந்த இடத்துல பார்த்துக்கலாங்க. அடுத்தது வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டிற்காக இந்த உடான் திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு தெரியுங்களா, அந்த உடான் திட்டத்தை என்ன பண்றாங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. கிட்டத்தட்ட புதுசா 120 இடங்கள்ல அந்த விமான இணைப்பை ஏற்படுத்த போறோம்னு சொல்லியிருக்காங்க பாருங்க இங்க. அப்போ அதுக்காக 5,915 கோடி ஒதுக்கியிருக்காங்க வடகிழக்கு மாநிலங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்
கலாச்சார அமைச்சகத்துக்கு 3360 கோடி ஒதுக்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆண்டும் என்ன பண்ணோம், இன்க்ரீஸ் பண்ணோம். அப்போ ஒவ்வொரு ஆண்டுக்கும் 10 சராசரியா 10.50 கோடி செலவு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிகழாண்டு மட்டுமே ஒவ்வொரு மாநிலமும் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா 4.65 கோடி செலவு பண்றாங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. நமக்கு என்னன்னா கலாச்சார அமைச்சகத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்கன்றத இங்க நோட் பண்ணி வைங்க. ஸோ நியூமரிக்கல்ல கேட்டாங்கன்னா உங்களை அந்த எந்தெந்த துறைக்கு எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒன்லைனர்ல கேட்டுருவாங்க. ஸோ எழுதி வைங்க, பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட், புதிய வருமான வரி மசோதா நாடாளுமன்றத்தில் விரைவில் அறிமுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன சார் புதிய வருமானம்? இப்போ எந்த வருமான வரியை பயன்படுத்தினா 1961ஆம் ஆண்டு வருமான வரி சட்டம் தான் இப்போ பயன்படுத்திட்டு இருக்கோம். இதை மறு ஆய்வு செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. அந்த சட்டமும் என்ன பண்ண போறாங்க, வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி திருக்குறளை மேற்கோள் காட்டியிருக்காங்க நம்ம நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அவர்கள். பாருங்க அந்த திருக்குறள் பாருங்க, வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அப்படின்னு இருக்காங்க. என்னன்னா இந்த செங்கோல் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள இந்த குறள் என்ன சொல்றாங்கன்னா, மழையை நாம் மேலேயே நோக்கி வரும், மேலதான் பார்த்து உலகின் உயிர்கள் எல்லாம் வாழுது. அதே போலதான் குடிமக்கள் அனைவரும் மன்னனின் நேர்மையான ஆட்சியை எதிர்பார்த்து வாழ்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி பட்ஜெட்டில் பேசப்பட்ட திருக்குறள்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இந்த திருக்குறள் எழுதலாமா, மழையின் சிறப்பை பத்தி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதுதான் பட்ஜெட்ல இங்க அவங்க பேசியிருக்காங்க. அடுத்து பாருங்க, அணுசக்தி திட்டத்திற்கு கிட்டத்தட்ட 20,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. என்னங்க சார் 20,000 கோடியா? கண்டிப்பாங்க. கனிம வளங்கள், பேட்டரிகள், நம்ம லித்தியம் அயன் பேட்டரின்னு சொல்லிட்டு தயாரிக்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, அதுவும் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. அதே மாதிரி பாருங்க, சூரிய ஒளி, அதுக்கப்புறம் மின்சார வாகனங்கள், பேட்டரிகள், மோட்டார்கள், காற்றாலைகள், இது எல்லாத்துலயுமே 2070க்குள்ள 0 கார்பன் இலக்கை இந்தியா அடையும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இந்த இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணுங்க. இந்தியா 0 கார்பன் இலக்கை அடைய எந்த ஆண்டு இலக்கை நிர்ணயித்துள்ளதுன்னா 2070. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும், ஏன்னா இதுதான் அமெரிக்காவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, மத்திய நகர்ப்புற வீட்டு வசதி அமைச்சகத்துக்கு இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் சொல்லுவாங்க தெரியுங்களா, கிட்டத்தட்ட 96,770 கோடி ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் நான் எந்தெந்த கோடி சொல்றோமோ அது பார்த்துக்கணும். அடுத்தது, மத்திய பட்ஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்காக 1.28 லட்சம் கோடி ஒதுக்கிருக்காங்க. இந்த ஆரம்ப கல்வி பள்ளிக்கூடங்கள்ல என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இன்னும் செழுமையாக்குறதுக்காகவும் இது கொடுத்துருக்குன்ற சொல்றாங்கப்பா. ஜிஎஸ்டி கட்டமைப்பு பற்றி நம்ம கண்டிப்பாக டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போங்க. ஸோ இன்னும் இருக்கு, முடியல சார். இந்த பட்ஜெட்ல ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க பாருங்க, அனைத்து மாவட்டங்களிலும் புற்றுநோயாளிகளின் பராமரிப்பு மையம் அமைக்க போறதா சொல்றாங்க. ஸோ அப்போ புற்றுநோயாளிகளின் பராமரிப்பு மையம் எல்லா மாவட்டத்துக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 2025-26க்குள்ள என்ன பண்றாங்கன்னா 200 மையங்கள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த சுகாதாரத்துக்கு ஒதுக்குனாங்க பார்த்தீங்களா, அந்த நிதி இந்த புற்றுநோயாளிகள் பராமரிப்பு மையத்துக்கும் உதவும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000 கூடுதல் மருத்துவ இடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஏன்னா எதிர்காலத்தை முன்ன வச்சுதான் என்ன பண்றாங்க, இங்க மருத்துவர் சீட்ஸையும் என்ன இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து, இல்லம் தேடி கல்வி திட்டத்தால் மாணவர்கள் கற்றல் திறன் அதிகரிப்புன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பேசுனதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுடைய இல்லம் தேடி கல்வி திட்டத்தை பெருமையா பேசியிருக்காங்க. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா மாணவர்களின் கற்றல் திறன் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பட்ஜெட்ல பேசியிருக்காங்க. அடுத்தது சார், நம்ம முக்கியமான விஷயம் பாருங்க, ரயில்வே திட்டம். ரயில்வேக்கு பட்ஜெட்ல 2.52 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்கப்பா. புதிதாக 200 வந்தே பாரத் ரயில விட போறாங்களாம். ஸோ இனி வருங்காலங்களில் தமிழ்நாட்டில் வந்தே பாரத் ரயில் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா என்ன பண்ண போறாங்கன்னா வந்தே பாரத் ரயில் விட போறோம்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, சீனாவுக்கு பிறகு சரக்கு ரயில்கள் இடத்துல நம்ம 2வது இடத்துல இருக்கோம். சீனா தான் சரக்கு ரயில்கள் சேவைகள்ல ஃபர்ஸ்ட் இருக்கு. நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம்? 2வது இடத்துல இருக்கோம். இனி வருங்காலங்களில் என்ன பண்ணோம், முதல் இடத்துல வரணும் அப்படின்றத இங்க சொல்றாங்க. அப்போ ரயிலுடைய தண்டவாளங்களா இருக்கட்டும் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ண போறோம்னு சொல்றாங்க. அதுக்கான சில திட்டங்கள்லாம் இருக்கு தெரியுங்களா, அந்த 100 அம்ருத் பாரத், நாமோ பாரத், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 200 வந்தே பாரத் ரயில்கள், இது எல்லாமே என்ன பண்ண போறாங்கன்னா இன்னும் 2-3 ஆண்டுகளில் தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் இந்த பட்ஜெட்ல இன்க்ரீஸ் பண்றேன்னு இருக்காங்க. அடுத்தது, ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தொடர்ந்து 8வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்யும் நிர்மலா சீதாராமன் சாதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்னன்னா, அவங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கல்ச்சரை ரிப்ரசன்ட் பண்ற மாதிரி புடவைகை கட்டி வந்திருக்காங்க. இந்த ஆண்டு அந்த பீகார் மாநிலத்துல மதுபானி ரக புடவையை அணிந்திருந்தார். அப்ப கேட்கலாமா பாருங்க, மதுபானி ரக புடவை எந்த மாநிலத்தை சேர்ந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா பீகார் மாநிலத்தை சேர்ந்தது. சார் அப்போ இதுக்கு முன்னாடி நிறைய புடவை வச்சிருக்காங்க. கண்டிப்பாங்க, இந்த பிங்க் நிற புடவை வந்து பாத்தீங்கன்னா 2019 அணிஞ்சாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இந்து கலாச்சாரத்தை வந்து பாத்தீங்கன்னா இது சரிங்க, இந்த இந்து கலாச்சாரத்தை போட்டுறது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் வண்ண பச்சை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சில புடவைகள்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே நீங்க மேட்ச் த ஃபாலோவிங்ல எழுதி வைங்க.
ஸோ அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஆனால் மதுபானி ரக புடவை வந்து பார்த்தீங்கன்னா பீகார்ல கிடைக்கிறது அப்படின்றது இங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதை மட்டும் நீங்க மிஸ் பண்றாதீங்க. அடுத்தது பிரணாப் முகர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு 1982, 1983, 1984 ஆகிய ஆண்டுகளில் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியின் போது 8 முறை நிதியமைச்சர் இருந்து நிதிநிலையை தாக்கல் செய்தார். ஆனா என்ன பண்ணிட்டாங்க, அதை இவங்க முறியடிச்சாங்க. மன்மோகன் சிங்கே 5 முறை தான் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. ஆனா நிர்மலா சீதாராமன் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் 40 நிமிடம் பட்ஜெட் உரையை வாசித்துள்ளார் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 2 மணி நேரம் எவ்வளவு 40 நிமிடம் அவங்க பட்ஜெட் உரையை நிகழ்த்துள்ளார். ஆனா இதுக்கு முன்னாடி குறுகிய காலம் ஒருத்தர் பேசியிருப்பார்ல, 1977ஆம் ஆண்டு இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த ஹருபாய் முல்ஜிபாய் பட்டேல் அப்படின்றவர் 800 வார்த்தைகள் கொண்ட நிதிநிலை அறிக்கையை வாசித்தார் அப்படின்னு சொல்றாங்க. வெறும் 800 வார்த்தை தான். அப்படின்னா கிட்டத்தட்ட சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு அப்படின்றத இங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நிர்மலா சீதாராமன் சாதனைகள் சொல்லிட்டு நம்ம ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன், இது கொஞ்சம் எடுத்து வச்சு படிங்க. அடுத்தது சார், அப்போ விமான நிலையங்களுக்கு என்ன பண்ற பார்த்தீங்கன்னா இந்த விமான நிலையங்கள் முதல் மாக்னா வாரியம் வரை யாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்குன்னா பீகாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ கிரிட்டிக் நியூஸும் இருக்கலாம் இல்ல. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பீகாரின் பல்வேறு உட்கட்டமைப்பு திட்டங்களுக்காக கிட்டத்தட்ட 60,000 கோடி பீகாருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்றத சொல்றாங்க. ஆந்திர மாநிலம் இம்முறை என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா ஆளுநர் தெலுங்குலாம் கொஞ்சம் வச்சுட்டு இருக்கான், அப்புறமெல்லாம் சொல்லிட்டு விட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது பட்டியலின பெண் தொழில் முனைவோருக்கு 2 கோடி தவணை சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி முத்ரா திட்டம் பார்த்தோம் பார்த்தீங்களா, இப்போ பட்டியலின பெண்கள் தொழில் முனைவர்கள் யாருன்னா இருந்தாங்கன்னா 2 கோடி ரூபாய் வரை தவணை கடன் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் யாருன்னா அப்ளை பண்ணிட்டு வாங்கிக்கிறதுனா வாங்கிக்கலாம்ப்பா. ஸோ பயங்கரமான பட்ஜெட்டுங்க. இந்த பட்ஜெட் செஷன் சொல்லிட்டு நம்ம தனியாகவே போட்டுக்கலாம். பட் ஆனால் இதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எழுதிங்கன்னா என்ன ஆகிடும், கேலோ இந்தியா திட்டத்திற்கு பாருங்கள் கொடுத்துருக்காங்க 310 கோடிங்க. எவ்வளோங்க, சரிங்க 350 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அப்போ 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் இங்கே நடக்கிறதுக்காகவே என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கேலோ இந்தியா போட்டிகளில் நம்ம சிறந்து விளங்கி கோல்டு மெடல்லேருந்து எல்லா மெடலும் இதுக்கப்புறம் நம்ம மற்ற விளையாட்டு போட்டிகளாக இருக்கட்டும், இந்த காமன்வெல்த்தாக இருக்கட்டும், ஆசியன் கேமாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ கேலோ இந்தியா விளையாட்டுக்கு 350 கோடி ஒதுக்கியிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, வெம்பங்கோட்டை அகழ்வாய்வில் வட்ட சில்லுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருதுநகர் மாவட்டம் வெம்பங்கோட்டை. அப்போ நம்ம இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் தான் என்ன இருக்கு, வெம்பங்கோட்டை இருக்கிறது அப்படின்னு சொன்னால் போதுமாது. இந்த சில்லுகள்னா அந்த சின்ன சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஐ திங்க் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் முடியுது. தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா நோட்ஸ் மேக் பண்ணிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படுன்றதை சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி.